திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ஸ்கோப்பே இல்லாத ஒரு ஏரியா. அதனாலதான் அந்த மாநாடு கூட பாத்தீங்கன்னா நீங்க 10 லட்சம் பேரை கூட்டுறதெல்லாம் விளையாட்டு வேலை இல்லை. கிட்டத்தட்ட இதே நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு வச்சிருக்கு. விஜய் நான் உறுதியா சொல்றேன், ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கூட வரப்போவது இல்லை, விஜய் உட்பட. விஜய் என்ன விதிவிலக்கா என்ன? அதனால ஆக்கப்பூர்வமா ஏதாவது நடக்குமானா நடக்கவே நடக்காது. எங்க சரிவுகள் ஏற்படுதுன்னு சொன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் கடுமையா சேதப்படுது. இளைஞர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க, இது அதிமுகவுக்கு இல்லை. அப்ப இளைஞர்களுடைய வாக்குகள் இல்லை, பெண்களுடைய வாக்குகள் இல்லை. இருப்பினும் அந்த அதிமுகங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு, அந்த ஒரு ஃபேக்டர்னால அது 2ஆம் இடத்தில் நிற்கும். தோக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நீ தோத்தா அது பழனிசாமினால தோத்ததான் போகட்டும், எக்கடை எடுத்துட்டு ஓடுன்ட்டாங்க. வந்தாரு, அவருடைய பிரச்சாரத்தில் வெளிப்பட்டது, சிரிச்சுக்கிட்டே சந்திச்சார் தேர்தலை. அவருக்கு தெரியல இதுதான் அவருக்கு கடைசி தேர்தல். ஏன்னா இந்த தோல்வி வரலாறில் இல்லாத தோல்வியை என்டிஏ கூட்டணி பெறப்போகிறது. பிஜேபி எந்த அளவுக்கு சேதங்களை தமிழ்நாட்டுக்கு விளைவிக்கணும்னு முயற்சி பண்ணுச்சோ, இதுல இருந்து காசு புடுங்கிறது மட்டுமே வேலையா வச்சிருந்தோம், அத்தனையுமே மக்கள் உணர்ந்துதான் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அதிமுகவை கபலீகரம் பண்ணணும்னு திட்டமிட்டு அந்த கட்சியை சின்ன பின்னமா உடைச்சது பாரதிய ஜனதா தான்ங்கிறது மக்கள் பார்த்தாங்க. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம் தோழர். சார், இப்போ தேர்தல் நெருங்கி விட்டது, இன்னும் ஒரு சில வாரங்களே உள்ளது. மக்களை சந்திக்கணும், வாக்குகளை பெறுவதற்கு ஒவ்வொரு கட்சியிலும் மும்முரமாக களத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்போ நீங்க சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திருச்சி மாவட்டம் என்பது ஒரு சென்டிமெண்டான ஒரு தொகுதியா பார்க்கப்படும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடுகளாக இருக்கட்டும், பல முக்கிய முடிவுகளும் அந்த மாவட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாநில மாநாடு கூட அங்கதான் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அங்க அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மற்றும் KN நேரு இவர்கள் எல்லாம் அந்த தொகுதியினுடைய ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாகவும் அந்த மாவட்டத்தையே ஒரு தங்களுடைய செல்வாக்கு மிக்க தலைவர்களாக பார்க்கப்படுகிறது. நீங்க அந்த பகுதிகளில் தொடர்ந்து 3 பொது தேர்தல்களா களத்தில் இருக்கக்கூடியவர், களம் என்ன சொல்கிறது, எப்படி பாக்குறீங்க? திருச்சி மலைக்கோட்டை திமுகவின் கோட்டை. கடந்த கால வரலாறும் அப்படிதான் இருக்கு. அதை நிரூபிக்கின்ற வகையில தான் இந்த தேர்தலும் இருக்க போகிறதுங்கிறத 100% சொல்ல முடியும். ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் என்னுடைய மென்டர். இளைஞரணி செயலாளர் அவர்கள் தான் எங்களை பொது வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்தி வச்சது. அந்த வகையில் திருவெரும்பூர் தொகுதியை ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லி காட்ட நான் விரும்புகிறேன். நான் 2016 சட்டமன்ற தொகுதியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், இன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அன்னைக்கு திருவெரும்பூர் தொகுதிக்கு ஒரு புதிய வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். அன்பில் ஐயா அவங்க தாத்தா காலத்திலிருந்து திருவெரும்பூரில் அவங்க போட்டியிட்ட வரலாறு கிடையவே கிடையாது. திருச்சி மாவட்டத்துக்காரங்களா இருக்கலாம், லால்குடியில் ஐயா பெரியவர் போட்டியிட்டாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் பொய்யாமொழி அப்பா இருக்கின்ற பொழுது வடக்கு தொகுதியில் போட்டியிட்டாங்க. திருவெரும்பூருங்கிறது முதல் முறையாக அன்பில் குடும்பத்தில் இருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 2016 வாய்ப்பு வழங்கப்பட்டது. முதல் தேர்தலில் 17,900 சில்லற வாக்குகள் பெற்றாங்க. பூத்துக்கு ஆவரேஜா 100 ஓட்டு கணக்கு அவர் பெற்றது. 16,900 சில்லற வாக்குகள் வித்தியாசம். அடுத்த தேர்தல் 2021 49,700 சில்லற வாக்குகள் பெற்றாங்க. கிட்டத்தட்ட 50,000. 2 மடங்கு கூடுச்சு. 16,000 3 மடங்கு 2 மடங்கு கூடுச்சுன்னு சொல்றேன். அந்த டிஃபரன்ஸ் மார்ஜின் 16,000 உங்களுக்கு 49,000 ஆகுதுன்னா 16 பெருக்கல் 3 1 பங்கு ஆல்ரெடி இருக்குல்ல, இன்னும் 2 மடங்கு கூடுச்சுன்னு சொல்றேன் வித்தியாசம். ஓகே. அப்ப கிட்டத்தட்ட தான் பெற்ற வாக்குகள் வித்தியாசத்துல 2 பங்கு மக்கள் அதிகமாக அவரை நம்பி இருக்கிறார்கள். இப்ப 49,000 வாக்குகள் வித்தியாசம் பெறுகிறார். இதுக்கும் 16ல இருந்து 21 வரைக்கும் அவர் எதிர்கட்சியினுடைய எம்எல்ஏ தான்.
ஆனால் அவர் பெற்ற நம்பிக்கை, அந்த மக்கள்கிட்ட அவர் சம்பாதிச்ச நல்ல பேர், அவர் 49,000 சொச்சம் வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வித்தியாசத்தை அவருக்கு கொடுத்துச்சுன்னா, அந்த மக்களிடம் அவர் பெற்றிருக்கக்கூடிய நம்பிக்கை அதை காட்டுது. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போதே அப்படி ஒரு நம்பிக்கை பெற்றவர் 21ல இருந்து இன்னைக்கு 26 வரைக்கும் எல்லா ஊராட்சிகள்லையும் இருக்கின்ற ஒரு பேரூர், இருக்கின்ற ஒரு நகராட்சி, 2 பகுதிகள், இதுல எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு பார்த்து பண்ணியிருக்காரு. அவர் போகாத இடம் இல்லை, அவர் கலந்துக்காத கல்யாணம் கிடையாது. காலையில 5:30 மணிக்கு கார் ஏறினாருன்னா நைட்டு ஒரு சில நாள்லாம் 11:30 மணி 12 மணிக்கு வீட்டுக்கு வருவார். ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 65 நிகழ்ச்சி கலந்துகிட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கு. பத்திரிக்கை வந்துருச்சுன்னா அந்த வீட்டுக்கு அவசியம் போயிடுவாரு. இன்னைக்கு மேக்சிமம் எல்லா இடங்களும் ரோடுகள் போடப்பட்டிருக்கு, அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு செஞ்ச பிறகுமே அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நம்மளால சொன்னதுல இருந்து ஒரு 60% தான் செய்ய முடிஞ்சிருக்கு, இன்னும் 40% செய்ய வேண்டி இருக்கு அப்படிங்கறத நேரடியா ஒத்துக்கிறாரு. நாங்க தேனாரும் பாலாரும் ஓடுகிறது அந்த மனநிலையில் அவர் இல்லை. சாமானியர்களோடு இன்னமும் நெருங்கின தொடர்பில் இருக்கிறார். அவர் அணுகிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம். கொடுத்த பெட்டிஷன் அத்தனைக்குமே அவருக்கு பதில் உண்டு. அன்பிலின் திருவரும்பூர்னு ஒரு ஆப் இருக்கு, நீங்க அதுல பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மனுவினுடைய பதிவு நிலை என்ன அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது டிஸ்போஸ் ஆனாலும் டிஸ்போஸ் ஆனதும் தெரியும், பெண்டிங் இருக்குன்னா ஏன் பெண்டிங் இருக்குன்னு தெரியும், எந்த துறையில பெண்டிங் இருக்குன்னு தெரியும். அப்ப எந்த அளவுக்கு கண்டினியூஸ் ஃபாலோ அப் இருக்கு. அப்ப மிகப்பெரிய வெற்றியை இந்த சட்டமன்ற தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பெறுவார். இது இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கக்கூடியவருக்கான ஒரு சிறப்பு. இதை நேர வடக்கு தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சருங்கிறதுனால திருச்சிக்கு அவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காரு. ரோடுகளாகட்டும், இல்லை அத்தியாவசிய தேவைகளாக இருக்கக்கூடிய டிச் ஆகட்டும், இல்லை கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய ரிமார்க்கபிள் சேஞ்சுங்கிறது ஒரு பெரிய லைப்ரரி வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இந்த 4 லைப்ரரி அனௌன்ஸ் பண்ணதில் அதான் பெருசாக இருக்க போகுது. காமராஜர் லைப்ரரி. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல. மதுரையில் நம்ம சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திறந்தோம். அதுவே ஒரு பிரம்மாண்டம். பெரியார் நம்ம கோவையில் பண்ணியிருக்கோம், இங்க திருச்சியில பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சேஞ்ச். மாடல் ஸ்கூல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூலா இன்னைக்கு அரசு பள்ளி மாடல் ஸ்கூல் ஒன்று பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா என்டையர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடலா திருச்சி செட்டப் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப மக்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுகின்ற வகையில நேருடைய கான்ட்ரிபியூஷனும் பெருமளவு இருக்கு. அப்ப திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேக்கு ஸ்கோப்பே இல்லாத ஒரு ஏரியா. அதனாலதான் அந்த மாநாடு கூட பாத்தீங்கன்னா நீங்க 10 லட்சம் பேரை கூட்டுறதெல்லாம் விளையாட்டு வேலை இல்லை. பெயரளவுல சொல்லலாம், சும்மா சொல்லிக்குவாங்க 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு. நிஜமா 10 லட்சம் பேரை திருச்சியில அவ்வளவு பெரிய மாநாடை நடத்துகின்ற திறமை ஆளுமை அண்ணன் நேரு அவர்களுக்கு உண்டு. அப்ப இளைய தலைமுறையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், சீனியர்ல நேருன்னு இருக்கிறது திருச்சியினுடைய மிகப்பெரிய பலம். வெளியே பார்க்கிறவங்களுக்கு 2 துருவங்கள் மாதிரி தெரியலாம், ஆனால் இருவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பவர்கள். தங்களை விட்டு யாருமே நகராம பாத்துக்கிறதுல இவங்க 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்ப திருச்சி நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், கிட்டத்தட்ட இதே நிலைதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு வச்சிருக்கு. This shows the able governance of our chief minister. நம்முடைய இனத்தினுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமை திறன், அவர்களுடைய மாணவர்களாக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் சரி, இளைஞரணி செயலாளர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்களும் சரி, துணை முதலமைச்சர், அவர் தொகுதி இதே மாதிரிதான். வீட்டுக்கு வீடு என்ன தேவைங்கிறத பூர்த்தி பண்ணி வச்சிருப்பாங்க. இதே ஃபார்முலா தான் இப்ப எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்கள், மற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஃபாலோ பண்ணும்போது
அந்த பாசிட்டிவான ரிசல்ட் உருவாகுவதற்கான வாய்ப்புகளை இந்த 5 ஆண்டுகளில் உழைச்சி செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் என்னென்ன இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லுவாங்க, நம்ம ஃபாலோயருங்கிறது வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. நாம் எது மாதிரி உழைக்கிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, நம்ம தலைவர் எப்படி நடந்துக்கிறாரோ அது மாதிரி நாமளும் இருக்கணுங்கிறதான் ஃபாலோயருக்கு அர்த்தம். அப்போ அவங்களுடைய மனநிலையை பிரதிபலிக்குது இல்லை, எப்படி உழைக்கணுங்கிறத. அப்போ திருச்சியை பொறுத்தவரை உறுதியா சொல்ற திமுகவினுடைய கோட்டை, அதுல எந்த ஐயப்பாடும் நமக்கு வேண்டாம். அதிமுக மிக பலவீனமாக இருக்கிறது. கலவரம் நிலவரம் என்னவா இருக்கு இப்போ? இப்போ புதிய ஃபேக்டர் ஒன்று வந்திருக்கு, டிவிகேங்கிற ஃபேக்டர். ஈவன் திருச்சி கிழக்குல திரு விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிட போவதாக, ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்குலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவர் ஒரு வேளை அங்கு போட்டியிட்டால் களம் சற்று வித்தியாசமாகும் என்ற கருத்தெல்லாம் சொல்லப்படுது. இல்லை 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 இல்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் ஒரு 2 அல்லது 3% நார்மலா இருக்கிறதோட கொஞ்சம் சேர்த்து வர்றதுக்கான ஸ்கோப் இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து நான் உறுதியா சொல்றேன், எழுதி தந்துட்டு போறேன், ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கூட வரப்போவது இல்லை இந்த தேர்தல் உட்பட. விஜய் உட்பட. விஜய் என்ன விதிவிலக்கா என்ன? அரசியல் என்பது ஓவரால் பெர்சன்டேஜ் ஒன்று வரும் விஜய்க்கு. அது ஒரு 5 6 இல்ல 10 வாட் எவர் இட் மேபி. அது வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். ஆனா அவர் நிற்கக்கூடிய தொகுதியில ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கமலஹாசன் அவர்கள் ஓவராலா தமிழ்நாட்டில் வந்து 2.5% 2021 வாங்கினாலும் கோவை தெற்குல வந்து 30% கிராஸ் பண்ணாரு. ஜஸ்ட் ஒரு கடும் போட்டி கொடுத்து தான் அவர் வந்து தோல்வி அடைஞ்சார் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை விஜய்க்கு, தனிப்பட்ட விஜய்க்கு வரலாம். பிகாஸ் ஆஃப் அவர் வந்து ஒரு கிரவுட் புல்லர், ஒரு பிரபலமான முகம் என்ற அடிப்படையில் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு உதாரணம் சொல்லி நான் சொல்ல விரும்புறேன். காட்டாற்று வெள்ளம் நிலத்துக்குள்ள புகுந்துச்சுன்னா சேதத்தை தான் ஏற்படுத்தும். அதை ஒத்துக்கிறீங்கல்ல? காட்டாற்று வெள்ளம் மிதமிஞ்சு ஓடுச்சுன்னா, தறிகட்டு ஓடுச்சுன்னா நல்லது பயக்காது. வேகமா தண்ணி போயிருக்கும், அதனால நிறைய செடி கொடி மரம் விழுந்திருக்கும், சேதங்கள் நிறைய ஏற்படும். அதே ஒரு அணையில தேக்கி வைக்கப்பட்ட நீர் மதகுகள்ல முறையா ஆற்றுல எப்பப்ப தேவையோ எந்தெந்த கிணல்ல திறந்து விடணுமோ அதை முறையா திறந்து விட்டா பாசனத்துக்கு முறையா பயன்படும். விஜய்ங்கிறதும் அந்த டிவிகேங்கிறதும் காட்டாற்று வெள்ளம் மாதிரி. இப்ப திடீர்னு வந்து ஒரு புயல்ல பெய்திருக்கக்கூடிய ஒரு மழை மாதிரி. அது ஊருக்குள்ள வரும்போதெல்லாம் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுறது, கட்டுப்பாடு இல்லாம அந்த குரூப்புகள் நடந்துக்கிறது, ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு மாப் பிஹேவியர்ல கூட்டமா எவன் எங்க இருந்து வர்றான், என்ன ஏதுன்னே தெரியாம வர்றான், சேர்றான், அவன் ஒரு நோக்கத்தோட வர்றான், எவனும் எந்த நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இல்லை. ஒரு மாப் பிஹேவியர்ல வந்து நிறைய தவறுகள் நடந்துருது. கேட்கறதுக்கு ஆள் இல்லை, கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிறது காட்டாற்று வெள்ளத்துக்கு தான் சமம். அதனால ஆக்கப்பூர்வமா ஏதாவது நடக்குமானா நடக்கவே நடக்காது. தண்ணி தான், மறுக்க முடியாது. ஆனா அது காட்டாற்று வெள்ளம், அவ்வளவுதான். சேதங்கள் தான் ஏற்படும். அது நிரந்தரமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாறுமா அப்படின்னா கிடையாது. திமுகங்கிறது ஒரு தடுப்பணை கட்டி ஒரு டேம்ல தண்ணி தேக்கி வைக்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமா அந்த தண்ணியை நிறுத்தி வச்சு எந்த மதகளை திறந்து விடணுங்கிற திட்டமிட்டு பாசனத்துக்கு முறையா பயன்படுத்தி பயிர்கள் விளைவதற்காக, இந்த சமூகம் பண்பட்ட நாகரிகமாக வளர்வதற்காக, பயிர் விளைவதற்காக தண்ணி பிரிச்சு விடுற மாதிரி தான் கணக்கு. இதான் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப நீங்க வாங்க, அவங்க நான் சொன்ன இல்லையா, தண்ணி தான் ஆனா சேதம் விளைவிக்கும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வாக்கு வரும், அதனால எந்த நல்லதும் நடக்க போவது இல்லை. அது திரும்ப அந்த வாட்டரை நீங்க ரீடைன் பண்ணி யூஸ் பண்ண போறீங்களாவும் கிடையாது. இந்த எலெக்ஷனோட ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த பார்ட்டி அடுத்த கட்டத்தில் கலையும், லீடர்ஷிப் ஹோப் போயிடும். ஏன்னா அவர் வந்து முதல்வர் கனவுல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட சினிமாவுடைய பாணி தான். நிறைய பேர் அந்த பேட்டிகளை நிறைய கொடுத்துட்டாங்க. அதனால அந்த அணுகுமுறை அவருக்கு வந்து தவறு. அவரு கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா ஒரு கண்ணை மூடி தன்னை முதலமைச்சர் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது அப்படி இயல்பு அல்ல. சார், இப்போ அந்த மாவட்டத்தில் என்ன நிலவரமா இருக்கு? குறிப்பா இப்போ 2 அமைச்சர்கள், பெரும் அமைச்சர்கள், அவர்களுடைய பங்களிப்பு அந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய பங்களிப்பா இருக்கு.
திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 50,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. திரு கே. நேரு அவர்கள் 2வது அதிகமான மார்ஜின்ல வெற்றி பெற்றவர் அவர்தான். பெரியசாமிக்கு அடுத்தாப்புல கே. நேரு அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு 2 தலைவர்கள், பெருந்தலைவர்கள் அந்த மாவட்டத்துல இருக்கிறாங்க. இப்போ அந்த மாவட்டத்துல இப்ப திமுகவுக்கு எப்பவுமே திருச்சியும் சரி, டெல்டாவும் சரி ரொம்பவே எட்ஜா இருக்கும். மத்திய மாவட்டங்கள்லாம் நம்ம அது இயல்பாவே தெரிஞ்சது உண்டுதான். இப்போ அந்த வோட் பேங்க வந்து சற்று சேதத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? 2ஆம் இடம் யார் வர்றாங்க? இப்ப ஏடிஎம்கே உங்களுக்கு டஃப் ஃபைட் குடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லைங்க. மோனோபலைஸ்டா ஃபேக்டர் வந்து டிஎம்கே உடைய வாக்கு சதவீதம் எங்கேயும் குறைய போறதுல கூடத்தான் போகுது. நீங்க அதுல தெளிவா இருந்துக்கலாம். எங்க சரிவுகள் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தான் கடுமையா சேதமடைஞ்சிருக்கு. 2 முக்கியமான காரணங்கள். ஒண்ணு வந்து மகளிரினுடைய நம்பிக்கை வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அதிமுக மேல இருந்துச்சு. இன்னைக்கு பழனிசாமி ஐயா மேல அந்த நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி சொன்னா மகளிருக்கு கிடையாது, பெண்களுக்கு சுத்தமா கிடையாது. அந்த வாக்கு வங்கி பெருமளவுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு பெரும் இளைஞர் பட்டாளம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று உருவாக்கி வைத்திருக்கிறது. பெரும் சேனையே தயார் செய்து வைத்திருக்கிறார் எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர். அப்ப அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஸ்கோப், கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ்க்கு அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க. இது அதிமுகவுக்கு இல்லை. அப்ப இளைஞர்களுடைய வாக்குகள் இல்லை, பெண்களுடைய வாக்குகள் இல்லை. இருப்பினும் அந்த அதிமுகங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு, அந்த ரெட்டலைங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரு ஃபேக்டர்னால அது 2ஆம் இடத்தில் நிற்கும். அந்த ரெட்டலையோட ஸ்கோப் ஏன்னா அண்ணாவினுடைய பேரால் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், அந்த பற்று இருக்கக்கூடியவர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்யறாங்க. நான் வந்து மாத்தி போடவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரார் இருக்காங்க இல்லையா, அவங்க எக்காரணம் கொண்டு மாத்தி போட மாட்டாங்க. அது யார் இருந்தாலும் வந்துட்டு போறாங்கங்க அப்படிங்கிற மனநிலையில இருக்கிற சூழல். அப்ப அதிமுக 2ஆம் இடத்துல இருக்கும். 3ஆம் இடத்திற்கு விஜய் வருவார், அதில் ஒன்றும் மாற்றுகிறது கிடையாது. இல்ல இப்ப கணிசமான சதவீதம் வாங்குறாரா? அந்த தாவேக்கா அங்க போட்டியிட்டால் வாங்குமா? 3ஆம் இடத்துக்கு வருவார்னு தான் சொல்ல முடியும். ஆனா என்டிகேவை விட கொஞ்சம் அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நாம் தமிழர் கட்சியை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை ஒத்துதான் ஆகணும். ஏன்னா இந்த இளைஞர்களுக்கு வந்து 15 வயதுல இருந்து 25 வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னா, ஒரு திருமணமாகி குழந்தைகள்லாம் வந்த பிறகு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வருமானம் வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்த பிறகு தான் ரியாலிட்டி ஆஃப் லைஃபே புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபாக்சுவேஷன் பீரியட் மாதிரி ஒரு ஒருதலை பட்ச காதல் மாதிரியான ஒரு நிலை. அவங்க தலைவர் சைட்ல இருந்து எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போறதுங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால அந்த 15 வயதுல இருந்து 25 வயதுல இருக்கக்கூடியவர்கள் பாதி பேருக்கு ஓட்டு இருக்காது. மீதி பாதி பேர் வந்து பிளண்டா வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஒரு பக்குவப்பட்ட நிலை அடுத்த தேர்தல் வரணும் 5 வருஷம் ஆகும். அந்த 5 வருஷத்துக்கு திரும்ப தாக்கு பிடிக்கணும். இதுலயே இப்ப கேண்டிடேட்ஸருக்கே வந்து பணம் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு. காங்கிரஸ்ல இருந்து வெளியே போனவன், அதிமுக இருந்து வெளியே போனவன், பிஜேபியில இருந்து வெளியே போனவன், எவனுக்குலாம் பணம் இருக்குது அவனுக்கு மட்டும்தான் இப்ப சீட்டை ஒதுக்குனதா பாண்டிச்சேரியினுடைய ரெக்கார்ட்ஸ் நமக்கு சொல்லுது. இப்ப மறுபடியும் அதே மாதிரி சூழ்நிலை தான் இங்க கேண்டிடேட்ஸர்லயும் வரப்போகுது. இவங்க எதிர்பார்த்து போனதுங்கிறது, அந்த இளைஞர்கள் எதிர்பார்த்து போனது ஏதோ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு. கடைசி இங்க எதெல்லாம் அரசியல்ல தேராத அதெல்லாம் வந்து டிவிக்கில போய் சேருது. 2ஆம் கட்ட தலைவர்களும் டிவிக்கில அது மாதிரி தான் போய் சேர்ந்துருக்காங்க. அப்ப கொள்கை இருக்கா? இல்ல. சரி, ஆக்கப்பூர்வமா ஒரு எதிர்கால அரசியலுக்கு வாய்ப்பு இருக்கா, ஒரு திட்டமிடல் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காளான் மாதிரி. இந்த மலைக்கு பூத்த காளான் இந்த தேர்தலுக்கு இருக்கும், அடுத்த தேர்தலுக்கு இருக்காது. இந்த கூட்டம் கலைஞ்சிரும், ஹோப் போயிடும். நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு ஹோப் இருக்கும். இல்ல நீங்க முதல்ல சொன்ன ஒப்பீடு தான் இது வந்து காற்றாற்று வெள்ளம் அப்படின்ற மாதிரியும் ஒப்பிட்டு சொன்னீங்க. இப்போ 3வது இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நியூ பிளேயர், இருக்கக்கூடிய ஓட்டை தான் பிரிக்க போறாங்க. ஏற்கனவே டிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, நாம் தமிழருக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இருக்கிற ஓட்டை தான் பிரிக்க போறாங்க. அப்ப யாரோட ஓட்டை கணிசமா பிரிப்பாங்க? நான் தெளிவா சொல்லிட்டேனே. கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொல்லி சொன்னா நிறைய காலனி வாக்குகள் வந்து அந்த சாமானியன்கிற பார்வையில கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் வாக்குமே வந்து விஜய் பக்கம் இருப்பதாக தெரியுது. அது யாருக்கு பேரடியா இருக்குன்னு சொல்லி சொன்னா அதிமுகவுக்கு தான் பேரடியா இருக்கு. காலனிகள் வாக்கு, பொதுவாக காலனி வாக்குகள் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்த ஏரியா. எம்ஜிஆரின் மீது பெரிய பற்று கொண்டிருந்தவர்கள், இந்த மதுரை வீரன் மீது பெரும் பற்று கொண்டிருந்தவர்கள், அது மாதிரி அந்த அந்த தட்டு மக்களை வந்து ஒரு சார்புல ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரியான நிகழ்வுகள் வந்து நமக்கு தெரியுது.
அப்ப வேற எந்த ரூபத்திலையும் அவருக்கு வேற எங்கேயும் சப்போர்ட் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. அந்த வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகளில் சரிவு இருக்கிறது. அதை சரி செய்து கொள்ள வேண்டியது அதிமுகவினுடைய அவசியம். அடுத்த இந்த தேர்தலில் உறுதி அதிமுக வரப்போறது இல்லை. அடுத்த தேர்தலுக்கு அதிமுக தயாராகணும்னு சொன்னா இளைஞர்களை ஈர்க்கின்றதுக்கு அவர்களுக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பெண்களோட எப்படி அது பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த ஸ்கோப் கண்ணு முன்னாடி தெரியல. அது எப்படி பண்றாங்கிறது அவங்க பிரச்சனை. பட் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட இளைஞர் சேனை உண்டு. எங்களுடைய தலைவர் அவர்கள் நிறைய திட்டங்களை அறிவிச்சு திராவிட மாடல் 2.0க்கு தயாராயிட்டாங்க. தமிழ்நாடு என்பது வளர்ந்த ஒரு நாட்டுக்கு நிகராக இருக்கணுங்கிறதுக்கான ஒரு டிசைன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட தேர்தல் அறிக்கை அதை நோக்கி தான் இருக்க போகுது. அடுத்த 2030 எப்படி இருக்கணுங்கிறதையும் ஒரு சில கனவுகளை நிறைவேற்றுவதற்கான திட்டமிடல் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒரு ப்ராக்ரஸிவ் ஸ்டேட், தி பெஸ்ட் ஸ்டேட் இன் தமிழ்நாடு இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்க தொழில் ரீதியாக எடுத்துக்கலாம், நீங்க கல்வி ரீதியாக எடுத்துக்கலாம், மகளிர் மேம்பாடு எடுத்துக்கலாம், நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு நீங்க நம்ம சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே ரொம்ப ஃபேர் கவர்னன்ஸை இந்த 5 இயர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் வேவ், ஸ்டாலின் வேவ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பில்ட் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது. பிஜேபி எந்த அளவுக்கு சேதங்களை தமிழ்நாட்டுக்கு விளைவிக்கணும்னு முயற்சி பண்ணுச்சோ, எந்த அளவுக்கு ஒரு காலனி மாதிரி இதை மாற்றி இதுல இருந்து காசு புடுங்கிறது மட்டுமே வேலையா வச்சிருந்ததோ அத்தனையுமே மக்கள் உணர்ந்துதான் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அதிமுகவை கபலீகரம் பண்ணணும்னு திட்டமிட்டு அந்த கட்சியை சின்ன பின்னமா உடைச்சது பாரதிய ஜனதா தான்ங்கிறது மக்கள் பார்த்தாங்க. நீங்க ஓபிஎஸ் உருவாக்குனது யாரு? தர்ம யுத்தம் செய்ய சொல்லி உடைக்க சொன்னது யாரு? பிஜேபி. டிடிவி தினகரனை யார் உருவாக்குனது? பிஜேபி. சசிகலா அம்மையார ஜெயிலுக்கு அனுப்பிச்சது யாரு? பிஜேபி. நீங்க செங்கோட்டையனை நீங்க என்கரேஜ் பண்ணி அந்த பார்ட்டில ஸ்கேட்டர் பண்ணது யாரு? பிஜேபி. ஓபிஎஸ் அப்படி டிஎம்கே அனுப்புனது யாரு? பிஜேபி அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பே இல்லை. இதுக்கு மேல எந்த சூழ்நிலையும் அதிமுக தப்பிக்கவே போறது இல்ல. அவர் கடைசியா நிராயுத பாணியா நின்னு கேட்டாரு, எனக்கு எந்த பொறுப்புமே வேண்டாம், என்ன அதிமுக கான்ட்ரிபியூட் பண்ண விடுங்கன்னு சொன்ன போது கூட பழனிசாமியை ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. அப்படிங்கும்போது அவருக்கு வேற வழி கிடையாது. ஒரு அரசியல் பயணம் பண்ணவங்க ரைட்டு, அப்ப திமுக தான் நம்ம இருக்க வேண்டிய இடம், தாய் கழகத்துக்கே போயிடுவோம்னு ஒரு நம்பிக்கையில இங்க மரியாதை இருக்குன்னு வந்துட்டாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறிடுச்சு. கூனி குறுகி பொம்மை மாதிரி நடந்தவர் இன்னைக்கு ஒரு ஒரு கம்பீரமா நடக்கிற மாதிரியான ஒரு தோரணம் வந்துருச்சு இல்ல இன்னைக்கு அதிமுகவே உண்டான குணம். ஆனா ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் காலில் எல்லாம் விழுந்தாரு. அது அங்க பழகுனது உடனே போயிருமான்னு? உடனே போயிடாது. நாங்க 2 தடவை ஆமா இப்பதான் நான் கம்பீரமா நடக்கிறாருன்னே சொல்றேன். முன்ன பொம்மை மாதிரி இப்படி 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 நின்று சிரிச்சே போனாரு. இன்னைக்கு கையெல்லாம் வீசி நடக்கிறாரு. தோரண வித்தியாசம் தெரியுது இல்ல நமக்கு. இப்போ திருச்சி மாவட்டத்துல எப்பவுமே டிஎம்கே ஒண்ணு கோட்டையாவே இருந்திருக்காது. அதுல மாற்றுக்கிறது இல்லை. அங்க சென்டிமெண்டாவும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. இப்போ இந்த தேர்தல்ல மேலும் அது எங்களோட சதவீதம் கூட தான் நாங்க வாங்கி ஜெயிப்போம்னு ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல. களத்துல மக்கள் உங்களுடைய அந்த உதயசூரியன் சின்னத்திற்காக மக்கள் வாக்களிக்கிறாங்களா? அதை தாண்டி நீங்கள் செயல்படுத்திய திட்டங்கள், அதுக்கப்புறம் கேண்டிடேட்டு, அப்புறம் அங்க களத்துல எந்த அளவுக்கு நீங்க பணிகள் நீங்க மேற்கொள்றீங்க, இதெல்லாம் ஒரு ஃபேக்டராகவும் நிச்சயமா இருக்கும். இதுல நீங்க மக்கள் மத்தியில போகும்போது என்ன உங்களுக்கு வருது? நீங்க அந்த கேண்டிடேட்டுக்குன்னு ஒரு பிளஸ்ஸா இருக்கா? ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கறதுனால இருக்கா? அல்லது இல்ல நீங்க செஞ்ச செயல் திட்டங்கள், நீங்க செஞ்ச பல சாதனைகள்னு பல விஷயங்கள் சொல்றீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்களா? எந்த அளவு எப்படி மக்கள் நீங்க அதை கவர்ந்துருக்கீங்க? 2 மேஜர் ஃபேக்டர் இருக்குங்க. ஒன்று தமிழ்நாட்டுக்கு எகெயின்ஸ்டா செஞ்சதுனால பிஜேபி மேல ஒரு கடுமையான அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கு. இது பிஜேபிக்கு பெரிய செட்பேக்கு. ஏடிஎம்கே அவங்களோட போய் சேர்ந்ததுனால அந்த வேதாளத்தை தூக்கிட்டு போக வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. அப்ப அது அதிமுகவுக்கு செட்பேக்கா முடியுது. இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் கவர்னன்ஸ் ஆஃப் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவர் சிஎம், நம்மளோட லீடர், இந்த ஸ்டேட்டோட ஸ்கீம்ஸ், இது 2யுமே நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மக்கள்கிட்ட இந்த ஓராண்டா கொண்டு போய் தெளிவா புரியுற அளவுக்கு சேர்த்திருக்காங்க. நீங்க ஒன்றிணைவோம் வால இருந்து நான் சொல்றேன், நீங்க பூத் வைஸ் கமிட்டி ஏற்படுத்தினதுல இருந்து, இன்னைக்கு நிர்வாகிகளினுடைய மாநாடுகள் நடத்தினதுல இருந்து, மகளிர் அணியினுடைய மாநாடு மண்டலங்கள் நடந்திருக்கு,
இளைஞரணி மண்டல மாநாடு நடந்திருக்கு. நீங்க இதன் மூலியமா எவ்வளவு பேருக்கு இந்த செய்தியை கொண்டு போய் நம்ம கடத்தியிருக்கோம். தொடர்ந்து எப்படி தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வருகிறதுங்கிறதையும் தலைவர் அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் சொல்லிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. இதை மறுத்து இல்லை நாங்கள் இப்படி செஞ்சிருக்கோம்னு சொல்லி ஒரு ஆதாரத்தோட பதிவிடுற நிலைமை பாரதிய ஜனதா இல்லவே இல்லையே, செய்ய முடியல. நிர்மலா சீதாராமன் இங்க வரதையே விட்டுட்டாங்களே. அந்த மாதிரி இப்ப சீன்லயே வர்றது இல்லையே. நாட்டோட நடப்பு எவ்வளவு மோசமா இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்களேன். வெளியே தலை காட்டாம தானே இருக்காங்க இன்னைக்கு. ஓகே, நீங்க இன்னைக்கு அவங்களுடைய அலையன்ஸ் ஃப்ரேம் பண்றது, இன்ஃபேக்ட் பிஜேபி இஸ் லாஸ்ட் இட்ஸ் ஹோப் ஃபார் தமிழ்நாடு. இங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க கிட்டத்தட்ட. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் இங்க வர்றதை நிறுத்தினாரு. வெறும் பியூஷ் கோயலை மட்டும் அமிச்சாங்க. இதனால அவனை இங்க வர சொல்லு அப்படிங்கும்போது பழனிசாமி ஐயா உடனே அங்க ஓடுறாரு. 2 மணி நேரம் 3 மணி நேரம் காக்க வச்சு இதான் லிஸ்ட், என்னவோ பண்ணி தொலைப்போ, நீயும் திருந்த மாட்ட, விஜய் கூட சேர்ந்து பாதி பாதி இருந்துக்க, பவன் கல்யாண் ஃபார்முலா இல்லைன்னு சொன்னா நீயும் கேட்க மாட்டேங்கிறான், அவனும் கேட்க மாட்டேங்கிறான், அவனாவது குறைச்சு வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நெகோசியேஷன் எதுவுமே ஒத்துக்காததுனால ஒரு விரக்திக்கு பாரதிய ஜனதா நகர்ந்துச்சு. ஏன்னா 2 பேரும் ஒத்துக்காத போது என்ன பண்ண முடியும்? அவங்க நினைச்சது நடக்கல. அப்ப எதிர்ப்பு, அப்ப தோக்குதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப நீ தோத்தா அது பழனிசாமினால தோத்ததான் போகட்டும், எக்கடை எடுத்துட்டு ஓடுன்ட்டாங்க. வந்தாரு. அதுதான் நேற்று அவருடைய பிரச்சாரத்தில் வெளிப்பட்டது. சிரிச்சுக்கிட்டே சந்திச்சார் தேர்தலை. அவருக்கு தெரியல இதுதான் அவருக்கு கடைசி தேர்தல். ஓகே, ஏன்னா இந்த தோல்வி வரலாறில் இல்லாத தோல்வியை என்டிஏ கூட்டணி பெறப்போகிறது. அதிமுக வரலாற்று தோல்வியை பார்க்க போகிறது. இதுல ஒரு விஷயம் நான் அதிமுக தொண்டர்களை நோக்கி கேட்க விரும்புறேன், சொல்லவும் விரும்புறேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. அதிமுகங்கிற ஒரு கட்சியை உடைச்சது பாரதிய ஜனதா. அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவ்வளவு பிரச்சனை கொடுத்து கேஸ்ல கூப்பிட்டு வச்சு மிரட்டி வச்சுக்கிறது பாரதிய ஜனதா. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து கேட்கிறேன், தாமரை எந்த இடத்துலயாவது ஜெயிச்சதுன்னா உங்க கட்சி அதோட முடிஞ்சிச்சு. ஒரு இடத்துல கூட தாமரை ஜெயிக்காம பார்த்துக்கிறது தான் அதிமுகவினுடைய மினிமம் கேரண்டியாவது எதிர்காலத்துல இருக்கும். பாரதிய ஜனதா வேறு ஒன்றிடுச்சு. தாமரையில அதிமுக காரன் ஓட்டு போட்டு தாமரை இங்க வந்துச்சுன்னா இலைய வெட்டிப்பிடுவாங்க, 2 இலையும் நறுக்கிடுவாங்க. தெளிவா நான் சொல்றேன். அதிமுக தொண்டர்கள் எந்த சூழ்நிலையிலையும் இங்க தாமரை மலர்வதற்கான வாய்ப்பை கொடுக்காம இருந்தா தான் தமிழ்நாட்டு அரசியல்ல அதிமுகவை திரும்ப தொடர எண்ணம் பாரதிய ஜனதாக்கு வராது. அதனால அதிமுக தொண்டர்கள் 36 தொகுதியில தாமரை நிக்குதுன்னா 36லயும் தாமரையை தயவு செஞ்சு காலி பண்ணுங்க. அதாவது கூட்டணி கட்சிகள் இப்ப தமாக ஜி.கே. வாசன் அவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஓகே. நீங்க ஜி.கே. வாசனா ஏங்க பேசுறீங்க? காங்கிரஸ் அவர் மூப்பனார் அவருடைய வாரிசு, நீங்க அவரை போயிட்டு இவ்வளவு தயவு செஞ்சு வேண்டாம். நீங்க ஜி.கே. மூப்பனார் ஐயெல்லாம் தமாக கட்சி வாஜ்பாய் அவர்களுக்கு ஒரு எம்பி இருந்தா போதும் ஆட்சியை தக்க வச்சிருப்பாருல்ல. ஜெயலலிதா அம்மையார் கலைச்சப்ப 3 சீட் வச்சிருந்தாரு, வாக்களிக்கலையே. தனக்கு காங்கிரஸ் எதிர்களாக இருந்தாலுமே கூட வாஜ்பாய்க்கு வாக்களிக்க மாட்டேன், பாரதிய ஜனதாக்கு என் வாழ்நாளில் நான் ஆதரவளிக்கவே மாட்டேன், பாசிச பாஜக தோற்கடிப்பதற்கு நானும் காரணமாக இருப்பதுதான் தமிழனுக்கு பெருமை அப்படின்னு மூப்பனார் ஐயா முடிவெடுத்து வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ப்பதற்கு அவரும் ஒரு காரணம். பாரதிய ஜனதா ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்கியதற்கு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் காரணம். இது வரலாறுல மாத்த முடியுமா? இதான உண்மை. மறுபக்கம்லாம் இல்ல, அவ்வளவு மோசமா முழு சங்கியா மாறி போனதுக்கான நிலைமை தான் ஜி.கே. வாசன் ஐயா. அவர் தேர்தல் எங்கேயா நின்று மட்டும் பார்க்க சொல்லுங்களேன், அவர் ரியாலிட்டி தெரிஞ்சிடும். சுத்தமா முடிஞ்சது. வாசன் ஐயா சுத்தி ஒரு 10 பேர் கார் ஓட்டுருவேன், வண்டி ஓட்டுருவேன், வீடு துடைக்கிறவன், அந்த வேலைக்கு போறவங்க மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. வேற எங்கேயுமே கட்சியில் ஆளே இல்லை.
ஆனா குருமூர்த்தி பேச்ச கேட்டதான் கெட்டே போனார் அவரு. இன்னைக்கு குருமூர்த்தி வீட்டுல தான் உட்கார்ந்துருக்காரு முழு நேரமும். உங்களுடைய சகவாசம் எப்படி அது மாதிரிதான் உங்களுடைய சிந்தனையில் இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு கட்சியை, மூப்பனார் ஐயா துவங்கிய ஒரு கட்சியை அந்த சைக்கிள் சின்னத்தை காலி பண்ணி இன்னைக்கு முழு சங்கியா மாறி சந்திரமுகியாவே மாறிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி முழு சங்கியாவே மாறி இன்னைக்கு தாமரையில நிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாருன்னு சொல்லி சொன்னா, இதை விட மூப்பனார் ஐயாவுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடம் இருக்க முடியுமா? அவரு இன்ஃபேக்ட் அது நம்ம பேசக்கூடாதுங்கிறனால நான் கம்மிட்டு இருந்தேன்னு நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க. இல்ல அவரும் தாமரையில் தான் நிக்கிறாரு, அதனால அந்த கேள்வி வச்சேன். தாமரையில நிக்கிறதுங்கிறது பெரிய பெரிய வரலாற்று பிழைங்க. இது வந்து மூப்பனார் ஐயாக்கு அவர் செய்கின்ற மிகப்பெரிய பாவம். என்டிஏவில் நான் கடந்த முறை இருந்தேன், அதனால நான் வந்து இப்போ இந்த தேர்தலில் கடந்த முறை நான் வந்து தாமரை 14 வரைக்கும் நீங்க வந்து ஷிப்பிங் அண்ட் போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு என்ன ஒரு கரப்ஷன் சார்ஜ் சொல்லுங்க. கரப்ஷன் சார்ஜஸ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நீங்க பிஜேபியில போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா 14ல நீங்க வந்து ஆட்சி இழந்தீங்க. 2016ல மக்கள் நல கூட்டணியில தானே இருந்தாரு. எந்த கூட்டணியில இருந்தாலும் வழக்கு தொடுக்க வேண்டியதோ இல்ல வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்த வேண்டியதோ பாரதிய ஜனதா தானே. அப்ப நீங்க சேஃப் ஜோனுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். உங்க தப்பெல்லாம் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறத போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு கரைப்படியாத ஒரு மனிதரை நீங்களாவே ஒரு கரைப்படியாத இல்ல, மொத்தமா அது கரை. மொத்தமா கருப்பா இருக்கிறோட கரும்புள்ளி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ஓகே, அவர் அவ்வளவுதான். ஓகே, நீங்க தயவு செஞ்சு மூப்பனார் ஐயாவினுடைய வாரிசுன்னு சொல்லி சொல்றதே வந்து இன்ஃபேக்ட் வந்து அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய வருத்தத்தில் இருக்கணும். அவர் அப்படி முடிவு எடுக்கலாமா? அரசியல் வாரிசு இல்ல, வாரிசு. எவ்வளவு பெரிய தப்பு. மூப்பனார் ஐயா எந்த சூழ்நிலை ஒத்துக்க மாட்டாரு. ஓகே, அதனால வாசன் ஐயா வரலாற்று பிழையை செய்திருக்கிறார். அவருடைய தந்தை பெயருக்கே களங்கம் கற்பிக்காத வகையில் அவர் நடந்து கொள்ள வேண்டும். ஆனா அவர் இப்ப பண்ணியிருக்கிறதுங்கிறது பெரிய வரலாற்று பிழை. நிச்சயமா சார். இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய கள நிலவரம், நீங்கள் பல பொது தேர்தல்களில் அந்த திருச்சி மாவட்டத்தில் கள பணியாளராக, அந்த மக்களோட மக்களாக அந்த எண்ணத்தை நீங்கள் வந்து அறிந்தவர் என்ற அடிப்படையில் எங்க நேயர்களுக்கு இந்த திருச்சி மாவட்டத்தினுடைய முழு நிலவரம் பற்றிய ஒரு தெளிவான உங்களுடைய அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி தொடர்.